தளபதி பத்தி பேசினா வார்த்தையே இல்லைங்க. அவர் எங்களுக்கு அண்ணன்னு இவ்வளோ நாள் நாங்கள் எங்கள் அண்ணனா நினச்சிட்டு தான் இருந்தோம். இப்போ அவர் பேசின பேச்சில் உண்மையிலே சொல்கிறேன், அவர் எங்களுக்கு அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாமே எங்களுக்கு அவர் தாங்க. உண்மையாக நாங்கள் எங்கள் அண்ணன் தம்பிங்கிட்ட கூட நாங்கள் கூட உரிமையாக இதை போய் செய்யுங்கன்னு கேட்க முடியாது. ஆனால் எங்கள் அண்ணன் இன்னைக்கு சொன்னாருங்க, தாய் மாமா சீரு செய்வோன்னு சொன்னார், நகை போடுவோன்னு சொன்னார். தங்க விற்கிற விலைக்கு எவங்க செய்வான்? எங்கள் அண்ணன் செய்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க. எங்கள் அண்ணனை மாதிரி யாருமே கிடையாதுங்க. இப்போ நாங்க அண்ணன் வாய் வார்த்தையா சொல்ல விரும்பல, இப்போ அவர் செயல்ல காட்டியிருக்காரு. எங்க சிஎம்மா ஒரு உட்கார வைக்கிறதா எங்களோட இனிமே வேலை. ஒரு தூக்கம் இல்லாம ஒரு இது இல்லாம நான் ஒரு இந்த சிஎம் பதில அவரை உட்கார வைக்கிறோம். தீய சக்தி இந்த தமிழ்நாட்டுல இருந்து விரட்டுறோம். இது மட்டும்தாங்க எங்க லட்சியம். டிவிகே 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 டிவிகே. நம்ம யாரை பற்றியும் நம்ம சொல்கிறோன்றது ஒரு விஷயன்றதை விட என் தளபதியை பற்றி சொல்லும் போது எங்கள் மகளிருக்கு தெரியும் எங்கள் தளபதி எப்படி எந்த லெவல்ன்றது எங்களுக்கு தெரியும். அவர் மகளிருக்கு அதிகமாக பாதுகாப்பு கொடுக்குறவர், அதிகமாக பாசம் வைக்கிறவர்னு எல்லா மகளிருக்குமே எல்லாருமே தெரியும். அவரை பற்றி சில விஷயங்கள் வருதுன்னா அவர் அதில் கீழே இறக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எப்பவுமே முடியாது. ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. என் தளபதி முகத்தில் தெரிஞ்ச அந்த க்யூட்டு எங்கள் தளபதி ஒரு மாதிரி இருப்பாரோ, ரொம்ப யோசிக்கிறாரோ. நான் என் வாழ்க்கையில் இதான் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், இதை அடுத்தது மீடியாவில் பேசுகிறேன். அந்த தளபதி இது வரைக்கும் மாநாட்டில் போகும்போது கூட நான் ரொம்ப செத்து பொழைச்சி உள்ளே போய் நான் சாக வேண்டியது. ஆனாலும் என்னால் பார்க்க முடியல அவரை. ஆனால் இப்போ நான் அப்படியே கிட்ட பார்த்தேன், என் பக்கத்தில் உட்காந்த மாதிரி இருந்தது. எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல, அவ்வளோ ஒரு அஃபெக்ஷனு. பார்த்துட்டு அந்த முகத்தை பார்த்துட்டே இருக்கேன். அவங்க பேசுகிறாங்க, ஸ்பீச் ஒரு மகளிராக பேசுகிறாங்க. அவங்கள கூட நான் கவனிக்கல, நான் தளபதி மட்டும்தான் பார்க்குறேன். அவருடைய மைண்ட் எப்படி இருக்கும், அவர் இது மாதிரிலாம் சொல்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றத அழகாக வந்தார். அதை சொல்லுவாரான்றது மனசில் ஒரு பக்கம் ஓடிட்டேன். அந்த லாஸ்ட்டாக நான் அதை யோசிக்கவே இல்லை. நீங்கள் கஷ்டப்படாதீங்க, அந்த க்யூட் ஸ்மைல் பண்ண வேற லெவலில் எங்கள் தளபதி தட்டிக்கவே முடியாது. எங்கள் தளபதி தான் வேறு லெவலில் மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர் அவர் தான். அதனால் அடுத்தவங்களை பற்றி நான் பேச தெரியும், ஏன் தளபதி வேறு லெவலில் நிற்பார். அதை நான் உறுதியாக சொல்கிறேன்.